எல்லா புகழும் இறைவனுக்கு. நேற்று படைத்தலைவன் படத்தில் இருந்த முதல் பாடல் ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியிட்டிருந்தாங்க. பாட்டு நேற்றே என்னால் ரிவ்யூ பண்ண முடியலை. அப்படின்னா முதல் என்னோட கொஞ்சம் வேலை ரொம்ப பிஸியாக இருந்துட்டான், அது ஒரு காரணம். இன்னொன்று, அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு வேற ஒரு பாட்டை ஞாபகப்படுத்துச்சு. அதுக்காக வேண்டி கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா இப்போ விமர்சனம் அப்படிங்கிறது நேர்மையாக இருக்கணும், யாரையும் சார்ந்து இருந்துடக்கூடாது. பட் அதில் உள்ள குறைகளும் சரி நிறைகளையும் சரி அதை பற்றி தான் பேசுகிறது தான் ஒரு ஒரு விமர்சனம்ங்கிறது. சரியான விமர்சனம்ங்கிறது அதுதான். அது ஒரு காரணம் நான் யோசித்தது. பட் அதே நேரத்தில் எனக்கு வேலையை பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்குமே சரியான வேலை எனக்கு. அப்பப்போ சோஷியல் மீடியாவுக்கு வரும்போது அப்டேட் ஆகியிருந்தது. ஸோ அதை கேட்டேன் நான். பாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி கொடுத்தது இளையராஜா அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 80, 90களெல்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜா விஜயகாந்த் படங்கள்லாம் ஒழிக்காத இடங்களே இல்லை அப்படின்னு சொன்னோம். பல ஊர்களில் ரசிகர் மன்றங்களை உருவாக்கி கொடுத்தது விஜயகாந்தை கொண்டு போய் சேர்த்தது இளையராஜா அப்படின்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான பாடல்கள்லாம் விஜயகாந்துக்கு போட்டு கொடுத்தவர் இளையராஜா. படைத்தலைவன் அவருடைய மகன் நடித்து வெளியே இருக்கிற படம் சண்முக பாண்டியன், யாமினி சந்தர் ஜோடியாக நடிக்கிறாங்க. கஸ்தூர்ராஜா அவர் முக்கியமான ரோல் பண்ணுறாரு. இன்னும் படத்தில் அருள்தாஸ், இன்னும் பல நடிகர்கள்லாம் படத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு யானை சம்பந்தப்பட்ட கதை. இந்த பாடலும் கூட பார்த்தீங்கன்னா ஓம் முகத்தை பார்க்கலையே, இந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா யானையை பிரிஞ்சு அவர் இருக்கிற அந்த நேரத்தில் பாடுற மாதிரி தான் கதைப்படி சுச்சுவேஷன். பட் நீங்கள் நிஜ வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சமீபமாக இளையராஜா போடுற எல்லா பாடல்களுமே ஒரு ஒரு பிரிவின் சோகம் தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி, மகள், இவங்க 2 பேருடைய பிரிவு எந்த அளவுக்கு அவர் மனசில் இன்னமும் இருக்குது, அந்த தனிமை எந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத விவரிக்கிற மாதிரி தான் சமீபத்திய விடுதலையில் வந்த பாடலும் சரி, ஜம்மா படத்தில் வந்த பாடலும் சரி, இந்த 2 படத்து பாடல்களுமே நான் கவனித்த வரைக்கும் இதுக்கு முன்னே அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்குறாரா அப்படின்னு சொல்லி தெரிய வரல. பட் அவங்களுடைய இறப்புக்கு பிறகு ஜீவா அம்மாவும் சரி, பவதாரனும் சரி, இவங்களுக்கு இறப்புக்கு பிறகு அவர் கொடுக்குற பாட்டு எல்லாமே அந்த பிரிவை அடையாளப்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த பாடலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவின் அடையாளம் மாதிரி தான் தெரியுது எனக்கு. பல வரிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக எழுதியிருக்கிறார் இளையராஜா. ஏன்னா அவரே தான் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. சமீபமாக எல்லா பாடல்களுமே அவர் தான் எழுதிக்கிட்டு இருக்கிறார். எந்த பாடலாசிரியருக்கும் அவர் பாட்டை கொடுக்கல, அவர் தான் எழுதிட்டு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல கிராமிய பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிராமிய பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இளையராஜாவை அடிச்சுக்கிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பல பேர் கிராமிய பாடல்கள் கொடுத்துருந்தாலும் பட் இளையராஜா அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற ஆளுக்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குறைவுன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இது ஒரு அல்டிமேட்டான ஒரு பாட்டு. அனன்யா பட்டு பாடியிருக்கிறாங்க. சமீபமாக அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பாடல்கள் அனன்யா பட்டு தான் பாடிட்டு இருக்காங்க இளையராஜா பொறுத்த வரைக்கும். இளையராஜா ஒரு வாய்ஸை கொண்டாட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா ஜென்சி எப்படி கொண்டாடினாரோ அந்த மாதிரி அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பழைய இளையராஜாவுடைய ரசிகர்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஜென்சியை கொண்டாடின மாதிரி, சித்ராவை கொண்டாடின மாதிரி இவங்களையும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறார் இளையராஜா. அனன்யா பட்டு தான் தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரானரியான ஒரு பாட்டு இந்த பாட்டு. நிச்சயமாக இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த அதை பற்றி விமர்சனம் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இது விமர்சனத்துக்கே வரல. சரி, நம்ம கருத்தை சொல்லிடுவோம் அப்படிங்கிறடைய நோக்கத்தோடு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் நான். ஜிவி பிரகாஷ் அசுரனில் ஒரு பாட்டு பண்ணியிருப்பார், எள்ளு வய பூக்களை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முழுக்க இது அந்த பாட்டை தான் ஞாபகப்படுத்துது. ஒரு வகையில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இளையராஜா போடாத கிராமிய பாடலே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வகையில் தான் இந்த பாட்டை இளையராஜா கொடுத்துருக்கிறாரு. ஜிவி பிரகாஷோடைய அந்த பாட்டை ஒத்து போனாலும் ரெண்டுமே ஒரு கிராமிய மனம் கமழும் பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு. அது எள்ளுவாய பூக்களை அந்த பாட்டும் சரி, இந்த ஓமுகத்தை பார்க்கல இந்த பாட்டும் சரி, ரெண்டுமே அருமையான பாடல் தான். பட் அந்த பாட்டை இந்த பாட்டை ஞாபகப்படுத்துது முதல் 2 வரி. பாட்டு மொத்தமும் சொல்ல முடியாது, முதல் 2 வரி அந்த பாட்டை ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறத தவிர்க்க முடியல.
இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.